சிலுவையிலே 7 பூக்களை உரித்திருக்கிறார். முக்கியமாக உதிர்த்த முதல் பூ மன்னிப்பு. இவர்களுக்கு மன்னியும் என்ற மன்னிப்பு உதிர்த்திருக்கு. தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்து அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கு அந்த கிருபையின் பிரமாணத்தை. மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசியில் இருப்பா. இருட்டான ஒரு வேலை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஏசப்பாவை, யாருமே ஒரு கூட இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்றாரு, ஒரு விடுதலையின் வார்த்தையை பக்கத்தில் இருக்கவனுக்கு கொடுக்கும்போது அவனையும் ரட்சிக்கிறான். எல்லாம் சீசரெல்லாம் பயந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்குமோ, நம்ம கூட இருந்த ஏசப்பாவுக்கே இந்த நிலைமைனா நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சாங்க, ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. கல்வாரி சிலுவையில் தொங்கிய ஒரு ரத்தத்தை அவர் சிந்தின அந்த நேரத்தில் கூட அவருடைய தாயை பொறுப்பு என்ன செஞ்சார், தாயினுடைய உள்ளம் கலங்கி தவிக்கிறதை, அவர் கண்ணீர் வடித்ததை என்ன செஞ்சார் பார்த்து அந்த நேரத்தில் அவருடைய யோவான் கையில் என்ன செஞ்சார், தன் தாயை பொறுப்பாய் ஒப்புக்கொடுத்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கம் எல்லோருக்குமான விடுதலையை சாத்தியமாக்கும்படி வந்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட? கடவுள் ஏன் இந்த இடத்துல கைவிடப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் உங்களுடைய கைகளை அவர் பிடிக்கும்படியாக. ஆனா தேவன் தாகம் கொண்டு எந்த ஒரு மனுஷன்கிட்ட அவர் தாகத்துக்காக நிற்கவில்லை. அவர் தாகம் கொண்டது 2 விதத்துல. அவருடைய ரத்தம் லாஸ்ட் டிராப் வரையும் வேர்வையாய் இந்த உலகத்துல இந்த பூமி மேல சிந்தப்பட்டோம். யார் இடத்துலயும் அவர் எனக்கு தண்ணி கொடுங்க, நான் தாகமா இருக்கிறேன்னு கேட்கல. என் கடமையெல்லாம் நான் தீர்த்து விட்டேனே, என்னுடைய ஆண்டவர் நோக்கமெல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேனே, இப்போ என்னுடைய ஆத்மா ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேனே, என்னுடைய தாகம் இவர்களாய் இருக்கிறார்கள் என்று எப்பொழுது இவங்களுக்கு தெரியப்படும். வார்த்தையா என்ன பண்ணார், பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணார், அவர் நிறைவேற்றி முடித்தார். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றினால்தான் இன்னைக்கு சந்தோஷமா இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆமென். இயேசு வந்து அவர் இந்த உலகத்துக்கு வந்ததனால தான் பேர், அவருக்கு என்ன பேரு, இயேசு. நீங்களும் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு நீங்க அதிகாரமுடையவர்களாய் மாறுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க கிறிஸ்துவாகவே என்ன செய்றீங்க, தன்னுடைய ஜீவனை அவருடைய ஆவியை அவருடைய கைகளை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஆவி இருக்கு, ஜீவன் இருக்குறியா, அவர் கையில ஒப்பு கொடுக்கிறீங்க. சத்தத்தையே காணாமே, பலனோட சொல்லுங்க. நமக்கு விடுதலை கிடைச்ச எவ்வளவு நாள் ஆச்சு? நமக்கு விடுதலை கிடைச்ச எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆகுது? 2025 வருஷம் ஆச்சு. மரணத்தில் இருந்து நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வந்து கிறிஸ்து வாழ்ந்த நாட்களை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். கிபி கிமு, அதாவது கிருபைக்கு முன், கிருபைக்கு பின். கிருபைக்கு முன் என்ன இருந்தது? கிருபைக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாவியில் ரட்சிக்க அந்த நியாயப்பிரமாணத்தை மாமிசத்தினால் நாம் செய்கிற அந்த பிரமாணங்களை, அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இயேசு தானே பலியாக வந்து தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன்னுடைய ஒப்பு கொடுக்க சமயத்தில் அந்த தன்னை ஒப்பு கொடுத்த சமயத்தில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தேன்னு சொன்னார். மத்தேயு 5:17 எடுங்களேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அதாவது இப்போ வந்து தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நிறைவேற்ற
வந்தார். அவரை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, தேவ தூஷணம் செய்தவர்னு சொல்லிட்டு அவரை கல்வாரிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த கல்வாரிக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஏன் அவர் தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கலாம் இல்லையா? கல்வாரியில் தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வராங்க அந்த படை வீரர்கள்லாம். அந்த சமயத்தில் பேதுரு என்ன செய்கிறாரு, பேதுரு ஒரு வாளை எடுத்து அவருடைய காதரை வெட்டுறாரு. வெட்டும் போது அப்போ தேவன் சொல்கிறாரு, மத்தேயு 26:53 வாசிங்களேன். மத்தேயு 26:53. நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயோ? அதாவது ஒரு தூதரன் எடுத்துக்கிட்டா 1,85,000 போர் வீரர்களுக்கு சமமாக இருப்பாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் நினைச்சிருந்தா உடனே அவர் தப்பி இருந்திருக்கலாம், அந்த பாடுகள்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நம்ம கண்களை மூடி செய்திக்கு நேராக செல்வோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேலையிலும் கூட உம்முடைய வார்த்தைகள் 7 வார்த்தைகளை அப்பா உம்முடைய இடத்துல கொண்டு வந்திருக்கிற தகப்பனே. அப்பா, உம்மை ஆராதிக்க துதிக்க அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அந்த 7 வார்த்தைகளும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் தகப்பனே. நீர் இந்த இடத்தில் வந்து எங்களை ஆட்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து திடப்படுத்தி எங்களை வழிநடத்தி செல்லும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா 24:34. 24:34. லூக்கா 24:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அடிச்சிட்டாங்க சிலுவையில், இயேசு கிறிஸ்துவ அடிச்சிட்டாங்க, அடித்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் சிலுவையிலே 7 பூக்களை உதிர்த்தி இருக்கிறார். முக்கியமாக அவர் உதிர்த்த முதல் பூ மன்னிப்பு. இவர்களுக்கு மன்னியும் என்ற மன்னிப்பு உதிர்த்திருக்கிறார். இரண்டாவதாக தாயின் மகனுக்குள்ள அன்பு என்ற ஒரு பூவை உதிர்த்திருக்கிறார். மூன்றாவதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு வேண்டாத அந்த காடியை கொடுத்த பொழுது மறுப்பு என்ற ஒரு பூவை உதிர்த்திருக்கிறார். நான்காவதாக ரட்சிப்பு, அந்த 2 திருடர்களிலே இடையில் அந்த ஒரு திருடனுக்கு ஒரு ரட்சிப்பு என்ற அந்த ஒரு பூவை நமக்கு பூக்க செய்திருக்கிறார். 5ஆவதாக அந்த தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற ஒரு தவிப்பு, அந்த ஒரு பூவை ஊத்திருக்கிறார். 6ஆவதாக நான் தேவனே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு, அந்த பூவை ஊத்திருக்கிறார். 7ஆவதாக எல்லாம் முடிந்தது என்ற தீர்ப்பு, எல்லாத்தையும் செய்து முடித்தேன் என்ற தீர்ப்பை அந்த கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காக உயர்த்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, தேவன் சொல்றாரு, இவர்கள் இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்ன அறியாதிருக்கிறார்கள் அதை நம்ம இப்போ பார்ப்போம். தேவன் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அதாவது இவர் தன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கலாம். ஏன்னா அந்த அவர் வேண்டிக் கொண்டால் பரலோகத்திலிருந்து எத்தனை பேரை வரவழைக்க முடியும்? 1,86,000 போர் வீரர்களை கூட அவர் வரவழைத்து அந்த படை வீரர்களை அவர் தாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் செய்ய விரும்பலை. ஏன் செய்ய விரும்பலை? 2வது பிளாத்து அதிகாரத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் உன்னைய காப்பாற்ற சித்தமாக இருக்கிறேன், ஆனால் அது என்னால் கூடாத காரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு யோவான் 19:11 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19:11 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இருக்காது. போதும் பாருங்க, தேவன் அந்த இடத்துலையும் தன்னை அந்த பரத்தின் அதிகாரத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நீ சொல்லி நான் பிழைக்கணும்னு இது கிடையாது. அந்த பரத்திலிருந்து உம்மிடத்துக்கு அதிகாரம் வந்தால்தான் நான் என்னைய விடுவித்து கொள்ள முடியும். ஏன் இவ்வளோலாம் தன்னை அவர் அந்த இடத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா பாருங்க, அந்த அவர் கெத்செமனே பூங்காவில் அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த
மார்க்கு 14:36 எடுத்து வாசிங்க. மார்க்கு 14:36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காரியங்கள், இந்த கல்வாரி காரியங்கள் பூராமே தேவனுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அவர் இதை அவர் அந்த வியாகுலப்பட்டார், என்னால் அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு 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 வியாகுலம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் இருந்தாலும் அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்றாரு, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம், இந்த கல்வாரி பாடு என்னை விட்டு நீங்க செய்யுமானால் உம்முடைய சித்தத்தின்படி நீங்க செய்யும். புரிஞ்சுட்டிங்களா? அப்படின்னு சொல்லி வேண்டாரு. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவா இருந்தது? தேவனுடைய சித்தம், தேவனின் சித்தம் ஏசாயா 53:10 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். போதும், அவரை பாடுகளுக்கு உட்படுத்த தேவன் சித்தமாயிருந்தார். அப்போ என்ன செஞ்சிருந்தாரு? தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை உட்படுத்தி இருந்தனால அவர் என்ன செய்யல? மௌனமாயிருந்தார். எந்த ஒரு இதுக்குமே அவர் வளைஞ்சு கொடுக்கல. அவர் தன்னை அந்த தீர்க்க தரிசனங்களும் அந்த நியாய பிரமாணங்களும் நிறைவேற்றும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தினார். ரோமர் 8:3 வாசித்து பாருங்க. தேவன் எதற்காக அவரை இது பண்ணினார்னு சொல்லி பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்பதை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தேவனுடைய சித்தம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த பின்னாடி அது தேவன் அதை நிறைவேற்றி முற்றிலுமா ஒரு முற்று வைக்கணும். இதுக்கப்புறம் அந்த நியாய பிரமாணத்தினாலே மாம்சத்தினாலே நம்ம செய்கிற பாவங்களை பலிகளினாலே நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த நியாய பிரமாணத்தின் மூலம். ஆனால் பாவங்கள் குறைந்ததா? இல்லை, பாவங்கள் பெரிய கொண்டு தான் வந்தது. ஆனால் அந்த அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி இந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே பலி யாருன்னா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த 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 நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்காக அவரையே பலியாக கொடுத்தார். இன்னைக்கு பாருங்கள், நம்ம ஆடை வளர்ப்பாங்க, இன்னைக்கு ஒரு கடாயை வளர்ப்பாங்க, அதுக்கு ஒரு மாசு மறு எதுவுமே இல்லாமல் அந்த பாவங்களுக்காக நம்ம செய்கிற பாவங்கள்லாம் இந்த ஆட்டின் இரத்தத்தோட போகட்டும்னு சொல்லி அந்த ஆட்டை வளர்ப்பாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை செய்யக்கூடாத ஒரு நிலையில் தேவன் என்ன செஞ்சார்? தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கு அந்த கிருபையின் பிரமாணத்தை நமக்கு அளித்தார். ரோமர் 8:4 வாசித்து பாருங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்போ தேவனுடைய சித்தம் எது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரியிலே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. இது யாருக்கு தெரியல? யாருக்கு தெரியல? யூதர்களுக்கு தெரியல. இதைத்தான் அவர் தேவன் என்ன சொல்றாரு? இவர்கள் இன்னதென்று அறிந்தார்கள். இது என்ன காரியமா இருந்தது? தேவனுடைய சித்தமாக இருந்தது. அப்ப பாருங்க, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்றார். யார் மன்னிக்கிறார் தெரியுமா? யார் மன்னிக்கிறார் பாருங்க. அவர் முகத்தில் துப்புனவங்க, காரி துப்புனவங்க, கொட்டினவங்க, கேலி பண்ணவங்க, தலையில் முள்முடி சூட்டினவங்க, தலையில் முள்முடி சூட்டினவங்க, அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, இவரை கொன்றால் இவருடைய இரத்த பலியெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் மேல் சேரட்டும் சொன்னவங்க,
ஆமென். ஹல்லேலூயா. ஆணி அடித்தவங்க, அவர் கரங்களில் ஆணி அடித்தவங்க எல்லாத்தையும் தேவன் மரண தருவாயில் இருக்கும்போது இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பு கேட்கிறார். யார்கிட்ட? பிதாவின் இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை கொலை செய்தவர்களே அவர் என்ன சொல்றாரு? இவர்களை மன்னிச்சிருங்கப்பான்னு வேண்டுறாரு. இவர் ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாரா? அப்பா இவங்க பூரா என்னை போட்டு அடிக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடி மின்னலை இறக்கி ஒரு புயல் அடித்து எல்லாத்தையும் கொண்டு போட்டுருங்கப்பா, சோதம் குமாரமா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருங்கம்மான்னு சொன்னாரா? இவர்களுக்கு மன்னியும். அதாங்க கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அன்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கும் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பரலோக மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் சத்துருக்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். நம்ம மன்னிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறோமா? ஆமென். சொல்லுங்க, மன்னிக்கிறோமா? கிடையாது. ஒரு சிறு காரியம் நமக்கு எதிராக நடந்தால் கூட என்ன அப்படி பண்ணுறான், என்ன வீட்டில் இருந்தவங்கள கூட நம்ம திட்டுறோம், என்ன அந்த சனி எப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஒரு அயலானுடைய மன்னிப்பை நாம் கொடுத்தால்தான் தேவன் நம்முடைய காரியங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க சுத்தமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு யாராவது நம்ம வீட்டில் ஒரு தனி ஜெபம் நடத்துகிறோமா, கூட்டம் நடத்துகிறோமா? எதுவும் கிடையாது. என்னத்தையோ வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், பாய்க்கிறோம், படுக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கையை தட்டி செயற்கையாக ஆராதிச்சு போகிறோம். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தனி ஜெபம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், கூட்ட ஜெபம் இருக்கணும், உபவாச ஜெபம் இருக்கணும். எதுவுமே நம்ம இடத்துல இல்லாமல் போச்சு. அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்தவங்க கெட்டு போயிட்டாங்கன்றதுக்காக அவங்கள பற்றி பேசி ரொம்ப மட்டமாக்கிடக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க எப்படியாவது அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெறணும், அந்த சுகவீனத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக மன்றாடணும். நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய மன்னிப்பை நிச்சயம் நமக்கு அருளச் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்காக ஜெபிப்போம், அடுத்தவங்களை மன்னிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தவங்கள மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிற குணம் என்னைக்கு இருக்கோ, தேவன் நம்முடைய குற்றம், குறைகள், மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அந்த கிருபையினால நம்ம எப்போ வேணாலும், நம்ம எவ்வளோ வேணாலும் மீறுதல் பண்ணலான்னு கிடையாது. ஒரு அளவு தான் இருக்கு. தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு அடுத்தவங்களையும் மன்னிச்சு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனிடத்து கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம உயிரோடு காத்திருக்கிற தேவன். ஆமென். இவ்வளோ நாள் நம்மளை உயிரோடு எத்தனையோ பிரச்சனைகளில், எவ்வளவோ கஷ்டங்களில் தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார். ஆமென். எனக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ அதிகாரம், அதில் 23வது அதிகாரம் 43வது வசனம். ஆமென். கர்த்தர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் 2 திருடர்கள், கடவுள் நடுவில் நிற்கிறாரு. 2 பேரும், ஒருத்தன் சொல்கிறான், உங்களையே ரட்சிக்க முடியல, நீங்கள் என்ன ரட்சிக்க முடியாது. ஆனால் இன்னும் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்குது. அவனை பார்த்து சொல்கிறான். அந்த அதிகாரத்தை வசனத்தை கூட வாசிக்கலாம். இங்கே 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர், இது இல்லை, நான் லூக்கா 23 மேலே 40. அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம், அந்த நேரத்தில் விசுவாசமே இல்லாமல் ஒருத்தன் சைடில் இருக்கிறான், இன்னொருத்தனுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது. அவன் பார்த்து சொல்லும்போது அவனுக்கே உள்ள ஒரு டவுட் இருந்திருக்கும். கடவுள்கிட்ட நம்ம இந்த நேரத்தில் கேட்கலாமா, இந்த வார்த்தையை நான் கேட்டேன்னா எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு அவனுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட இன்னொருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் கடவுளை ஒரு மாதிரி பேசும்போது அவன் சொல்கிறான்,
இவன் ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால். அவன் எப்படி சொல்கிறான்? இவன் தேவனால், இவர் தேவன்னு எல்லா மக்களுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணார்ல, இவர் தேவன்னு சொன்னார்ல, இவன் கிறிஸ்து ஆனால் சிலுவையை விட்டு இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் எப்படி இருந்திருக்கோ அவர் அந்த நேரத்தில், இந்த மக்களுக்காக நான் வந்தேன், இந்த மக்களுக்காக தான் நான் எல்லாவற்றையுமே செஞ்சேன், ஆனால் ஒரு திருடன் என்னை பார்த்து இப்படி சொல்கிறான்னு சொல்லி அவர் எதுவுமே யோசிக்கலை. அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் பண்ணுறாரு. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இன்று மெய்யாகவே அவர் சொல்கிற வார்த்தையில் என்ன இருக்குது? ஒரு மெய்யாகவே ஒரு உறுதியை கொடுக்குறாரு. தேவன் ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னா அந்த வார்த்தையின் உறுதியையும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவார்? ஒரு வாக்குத்தத்தம் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. நீ நல்லா இருப்ப, நீ உயிரோடு நீ நல்லா வாழ்வேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையின் உறுதி, இதை நான் நம்பும்போது தான் எனக்கு அதில் விடுதலை இருக்கும். ஆமென். நம்பாமல் எனக்கு அந்த வார்த்தையில் விடுதலை இருக்காது. நான் லைஃப்பில் இன்றைக்கி நான் வார்த்தையை கேட்குறேன், நான் நல்லா இருக்கணும்னா அதை நான் ஃபஸ்ட்டு நம்பணும், அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த திருடனும் பக்கத்தில் இருந்தவனுக்கும் தேவன் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசியில் இருப்பாய். நான் திருடன், ஆனால் என்னை பார்த்து இந்த ஏசப்பா சொல்கிறாரு, நான் நம்பலாமா நம்ப வேணாமான்னு அவனுக்கு ஒரு டவுட் இருந்திருக்குமா? இருந்திருக்கிறாதா? இருந்திருக்கும், உண்மையாகவே இருந்திருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? அதுக்கு தான் அவர் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய். தேவன் அந்த வார்த்தையத்தில் என்ன சொல்கிறாரு? ஒரு சத்தியத்தை அவர் ஒரு 20 நிமிஷம் போயிருக்குமா அந்த டாக், ஒரு 15 நிமிஷம் போயிருக்குமான்னு தெரில. ஆனால் அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு உறுதியை கொடுக்குறாரு அவனுக்கு. கடவுள் என்ன பண்ணுறாரு? அந்த சொன்ன வார்த்தையில் ஒரு விசுவாசமும் விடுதலையும் அவனுக்கு கிடைத்தது. அந்த வார்த்தையை நம்பினதினால் மாத்திரம்தான் அவர் பரலோகத்துக்கு சென்றான். ஆமென். அந்த வார்த்தையில் தேவன் என்ன பண்ணுவார்? சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த வார்த்தையை நம்ம நம்பலாமா, இதை நம்ம நம்பி நம்ம வாழலாமா, இதுக்கு மேலே நம்ம லைஃப் போகுமான்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் கூட திருடன் மாதிரி தான் சில நேரத்தில் நம்மளும் யோசிப்போம், ஐயோ இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குமா, இதெல்லாம் நடக்காதான்னு. ஆனால் தேவன் வார்த்தையை நீங்கள் நம்பும்போது, அந்த திருடன் நம்பினான். தேவன் சொன்ன வார்த்தை, அவன் திருடனாக தான் இருந்தான், அவ்வளோ பாவங்கள் செஞ்சான், அவ்வளோ விஷயங்கள், எத்தனையோ பேரை திருடினான், எத்தனையோ பேர்கிட்ட. ஆனால் சிலுவையில் தொங்கும்போது அவனுக்குள்ளே ஒரு வார்த்தை இருந்ததுனால தான் அந்த வார்த்தை அவனை அன்னைக்கு ரட்சித்தது. ஆமென். தேவன் அவன் பரலோகம் போவதற்கான ஒரு உறுதியையும் அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த வார்த்தையில் நிச்சயமாகவே, ஆமென், நிச்சயமாகவே நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் முடிவு உண்டு. அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. இவன் இன்றைக்கி ஏதோ ஒரு வார்த்தையை எனக்கு கடவுள் கொடுத்தாரு, இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணேன், நான் வெளியே போனேன், நான் மறந்துட்டேன்னு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தேவன் ஒரு வார்த்தையை உங்கள் இருதயத்தில் கொடுத்தால், ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் எல்லாம் அவர் உடம்புல இருக்கிற ரத்தம் போயிடுச்சு. 6 மணி நேரம் வேலைன்னா என்ன, இருட்டாயிருச்சு, இருட்டான ஒரு வேலை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, ஏசப்பாவை யாருமே அவர் கூட இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு விடுதலையின் வார்த்தையை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்கும்போது அவனையும் ரட்சிக்கிறார். பக்கத்தில் இருந்தவன் விசுவாசம் இருந்திருந்தான் அவனும் ரட்சிக்க அன்னைக்கு பற்றிருந்திருப்பான். அதே போல தான் நம்ம தானியலை எடுத்துக்கலாம். தானியல் எழுதின அதிகாரம், அதில் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். தானியல் 3வது அதிகாரம் 23வது வசனம். ஆமென். கடவுள் இந்த நேரத்தில் தானியலோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம் அவர்களை அன்னைக்கு ரட்சித்தது. அதே போல தான் அன்னைக்கு ஏசப்பா கூட இருந்த அந்த ஒரு திருடனையும் ரட்சித்தது போல ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம், இதை நான் செய்து முடிப்பேன், என் கடவுளுக்காக நான் நின்னாங்க அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதில் கூட 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கூட உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள், எத்தனையோ விஷயத்தில் நம்ம கூட சில நேரத்தில் எங்கேயோ சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம நிலைமை கூட நம்ம வாழ்க்கையில். ஆனால் என்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைப்பார். கைகளை உயர்த்தி சொல்லலாமே. ஆமென்.
எங்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் தப்புவிப்பார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார், நான் விழுந்தாலும் என்னை தூக்குவார் என்ற நம்பிக்கை. அதே போல தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் எங்களை தப்புவிக்கலனா கூட பரவாயில்லை, நாங்கள் நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, அதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அதில் கூட 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன். ஆமென். கைகளை தட்டி சோத்தரிக்கலாம். தூக்கி போட்டாங்க, தீக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் நம்மளுக்காக அவர் வானத்திலேருந்து இறங்கி வந்துடுவார். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நம்முடைய சிச்சுவேஷன் ஏன் இப்படி இருக்குது, நம்முடைய பிரச்சனையில் ஏன் இப்படி நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கிறோமே. தேவன் உனக்காக இறங்கி வருகிற காலத்தில் இருக்கிறீங்க. கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி கடவுளை பற்றி கொண்டார்களோ அதே மாதிரி நீங்கள் பற்றி கொள்ளும்போது அந்த விசுவாசம், பக்கத்தில் இந்த திருடனுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும்போது, அதனால தான் தேவன் சொல்கிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ, ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆமென். கைகளை தட்டி ஸ்தோத்தரிக்கலாமே. ஏனென்றால் தேவன் உங்களை உயர்த்துகிற காலத்தில் வரும் பொழுது அநேக வார்த்தைகள் நம்முடைய காதில் கேட்கும். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ உயர மாட்ட, இவ்வளோதான் முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கைன்னு. நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கை முடியலை, இனி தான் நான் எழுந்து நிற்க போகிறேன். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இனி தான் நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்க. சோர்ந்து போன நேரங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ளேயுமே ஒரு இருந்திருக்கும். நம்ம இன்றைக்கி செத்துட்டோன்னா மேபி அவங்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். நம்ம இன்றைக்கி செத்துட்டோன்னா நெக்ஸ்ட் யார் பாப்பா? பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட என் தேவன் இருக்கிறார், என்னை தப்புவிக்க வல்லவர் அவர் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த யார் இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போன நிலை, தள்ளப்பட்ட நிலை, கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து வைத்திருந்த நேரத்தில் கூட அவர் மற்றவர்களுக்காக யோசித்தார். அதே போல எக்காரணத்தை கொண்டாலும் எந்த வேலையிலும் நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன், கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வேன் என்ற வைராக்கியம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ளே இருந்த வைராக்கியம் உங்களுக்குள் இருந்தால் உங்கள் பிரச்சனைகளை தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்துக்குள்ள இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆமென். அக்கினியில் தூக்கி போட்டாங்க. ராஜா சொல்கிறான், 7 மடங்கு நெருப்பை ஏற்று, 7 மடங்கு நீ ஏற்றும். அதை போட போனவங்க கருகி போயிட்டாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? 3 பேருக்காக அவர் இறங்கி உள்ளே வந்தார். வந்து எல்லாம் ராஜா எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா 3 பேர் தான் உள்ளே தூக்கி போட்டோம், ஆனால் இருக்கிறது 4 பேர். ஏனென்றால் என் தேவன் என் பிரச்சனை அதிகமாகும் போது அவர் எனக்காக வருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, நீங்கள் இன்றைக்கி இருக்கிற கடன், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் மறைந்து போகும். ஏதோ ஒரு காணல் காற்று போல் மறைந்து போகும். அன்றைக்கி யோசிப்போம், எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ இவ்வளோ இருந்தோம், இன்னும் இல்லை, ஆனால் தேவன் என்னை விடுதலை ஆக்கினார் என்று நீங்கள் நம்புவீர்கள். ஆமென். வைராக்கியத்தோடு இருங்க. விசுவாசம் உங்களில் பெருகும் பொழுது தேவன் உங்களை ரட்சிப்பார். அதே போல தான் அந்த திருடன் அன்னைக்கு சொல்கிறான், நீ உண்மையே ரட்சிக்க முடியல, என்ன எப்படி? சில நேரத்தில் நம்ம கூட அப்படி தான் கொஸ்டின் கேட்போம் கடவுள்கிட்ட, கடவுளை ஏன் நான் அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்கேன், ஏன் எனக்கு கீப்பான் இந்த பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது? கடவுள் சொல்லுகிற வார்த்தை, அவர் அந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு தேவன் பலனை அளிக்கவில்லை என்றால் மற்றவங்களுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க. அதுக்காக தான் தேவன் உங்களுக்கு அந்த பிரச்சனையில் கீப்பான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் பல நாள் பல வருஷம் அந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்னா நம்புங்க, கடவுள் உங்களை அந்த பிரச்சனையில் இருந்து உயர்த்தி பல மக்களுக்கு உங்களை காட்டப் போகிறார். ஆமென். தேவனுடைய நாட்கள், உங்களுடைய காலம் இது. நீங்கள் நம்பணும், ஏசப்பா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், ஆனால் இனிமேல் இது என்னுடைய காலம். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசத்தோடு இருங்க. திருடனுக்கு இருந்த விசுவாசத்தோடு நீங்கள் அதிகமாக இருக்கணும். அந்த திருடன் சிலுவையில் தொங்கும்போது கூட அவனுக்கு விசுவாசம் இருந்தது. கடவுளுக்காக இத்தனை நாள் வாழ்கிற நமக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கணும். கடவுள் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தையை கேட்ட யாவரும் ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழித்து அப்பா எனக்கு இந்த வீட்டில் சர்ச்சில் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பேச போகிறோன்னு தெரியலேன்னு இருந்தேன். கடவுளுக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சோர்ந்து போகாதிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கடவுள் சொல்கிறார். நம்ம என்ன செய்வோம்? விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 3வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரத்தில் 25 26 27 வரை. சில கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாய் எங்களுக்காய் நீர் நொறுக்கப்பட்ட அந்த நாட்களுக்காய் நாங்கள் ஆண்டவரே உம்மை நினைத்து ஆண்டவரே தகப்பனே, நீர் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாய், நாங்கள் சமாதானமாக இருக்கும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய அன்போடு ஆண்டவரே உம்முடைய அன்பு நாங்கள் நிலைத்திருக்கும்படியான கிருபை ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, காயப்பட்டீங்க சாமி. நாங்கள் இருந்த இடத்துல ஆண்டவர் இருக்கும் இடத்துல நீங்கள் இருந்தீங்க சாமி. எங்களுக்கு விடுதலை தரும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்காக நீங்கள் ஆண்டவர் அப்பா நீர் கல்வாரி சிலுவையில் தொங்கினீங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் நல்லா இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் உபத்திரப்பட்டீங்க சாமி. அப்பேற்பட்ட பரலோக தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இடைய சூழ்நிலையெல்லாம் அறிந்தவர், புரிந்தவர், தெரிந்தவர் ஆண்டவரே, எல்லாம் ஆராய்ந்து அறிகிற பரிசுத்த தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்த ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறும்படியான கிருபை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க சாமி. நீரே பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. மகிமையின் ஆவியானவர் மத்தியிலே உலாவுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உடைய கரங்கொடு ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசி. ஆமென். நேரத்தில் நம்ம இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. எல்லாம் சீசர்கள்லாம் பயந்து அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குமோ, நம்ம கூட இருந்த இயேசப்பாவுக்கே இந்த நிலைமைனா நமக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு பிரியமாக இருந்த, அன்பாக இருந்த யோவானோ தாயும் கூட இருந்த மகதனா மரியாளும் இன்னொரு மரியாள் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல இருந்து அவருடைய வேதனையை பார்த்து கொண்டு இருந்தாங்க. பார்த்து கொண்டு எல்லாரும் ஓடினாலும் அதோட தாயின் அன்பு பெரிதான ஒரு அன்பு. அந்த அன்பு மேலானது ஒன்றும் இல்லை. அதான் தாயும் தகப்பனையும் நீ கணம் பண்ணுவாக என்று 10 கட்டளையில் ஒரு கட்டளை கடவுள் கொடுத்துருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். அப்பேற்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்தாலும், ஆனால் மாம்சத்தில் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடியது மரியாள் தேவைப்பட்டுச்சு. ஆனாலும் மரியாள் என்ன செஞ்சால்? மாம்சத்துக்குரியதா ஆவிக்குரியது அவளுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியான் நமக்கு என்ன செஞ்சால்? அந்த குழந்தையை கொடுத்தாரு. இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவி நமக்கு பலத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த தாய்க்கு எவ்வளவோ அவமானம் இருந்திருக்கும். ஒரு கணவன் இல்லாமல் ஒரு மனைவி ஒரு ஸ்திரீ கர்ப்பமாகி அது குழந்தை பிறக்கும் பொழுது எவ்வளோ ஒரு அவமான காரியமாக இருக்கும் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட காரியத்தையும் அவமானமாக எண்ணாமல், அற்பமாக எண்ணாமல், என் தேவன் என்னுடைய வயிற்றில் பிறக்க போகிறார் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்ற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொன்னால் அதன்படி கீழ்ப்படிந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையை தந்தார் மரியாளுக்கு. அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா அவளுடைய அன்பு, அந்த மகனுடைய அன்பு. நம்முடைய பிள்ளை எப்படி சிலுவையில் அரைஞ்சு கொல்ல போகிறாங்களே, இன்றைக்கி போச்சு, அவ்வளோதான், நம்முடைய பிள்ளை போச்சு, எல்லாம் நம்ம மறந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த தாய்க்கு தான் பிள்ளையை விட்டு பிரிந்து போகிறதுக்கு மனசு இல்லை. அப்படியே அந்த சிலுவையின் அருகே என்ன செய்கிறாங்க? 4 பேரும் என்ன செய்கிறாங்க? அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை தாயினுடைய மனது தவிப்பை பார்த்தார் ஏசப்பா. அந்த நாட்களில் பார்த்து கல்வாரி சிலுவையில் தொங்கினாலும் நான் வெறுமையாக நம்ம தாய் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை பாருங்கள். அவருக்கு அன்பாக இருந்த சீசனை எல்லாரும் இருந்தாங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க, கூட இருந்தாங்க, அநேக சிஸ்டர்லாம் நிறையா இருந்தாங்க. ஆனாலும் யாரையும் அவர் பார்க்க, அவருக்கு அன்பாக இருந்த சீசனை யோவானை நோக்கி கூப்பிட்டு தன் தாய் என்ன செய்கிறாரு? அவருடைய கரங்களில்
பொறுப்பாக என்ன செய்கிறார், ஒப்புக்கு நீ பார்த்துக்கோ, நான் என்ன செய்ய போகிறேன், பரலோகத்துக்கு போக போகிறேன், நீ இன்னும் இதான் உன் தாய், இனி இது உன் மகன் சொல்லிட்டு அம்மாவுக்கும் பிள்ளைக்குள்ள உறவை என்ன செய்கிறார் அந்த இடத்துல காட்டுறாரு. நம்ம எவ்வளவோ நம்ம காரியங்கள் வந்து நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம தாயும் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஒரு உறவு வந்து கடவுள் மேலான ஒரு அதை தாயினும் மேலாய் அன்பு காட்டுகிற தேவன். தாய்க்கு அடுத்து தகப்பனுக்கு அடுத்து நம்ம தேவனுக்கு அடுத்து நம்ம தாயும் தகப்பனும் தான். அது வெறுமையாக விட்டுவிடக்கூடாது என்று நினைத்து அந்த நாட்கள் ஒரு பொறுப்பு, ஒரு கடமை அவருக்கு இருந்துச்சு. நம்முடைய தாய்க்கு நம்ம கடமை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடமை அந்த இடத்துல என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவையில் தொங்கி அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தின அந்த நேரத்தில் கூட அவருடைய தாயை பொறுப்பை என்ன செஞ்சார், தாயினுடைய உள்ளம் கலங்கி தவிக்கிறதை அவர் கண்ணீர் வடித்ததை என்ன செஞ்சார் பார்த்து அந்த நேரத்தில் அவருடைய யோவான் கையில் என்ன செஞ்சார், தன் தாயை பொறுப்பாய் ஒப்பு கொடுத்தார். நீ பார்த்துக்கோ, இனி நான் என்ன செய்கிறேன், நீ இதான் உன்னுடைய அம்மா, இதான் உன்னுடைய மகன் சொல்லிட்டு அவருடைய மரியாளிட்ட யோவானை கொடுத்து யோவான்கிட்ட தன் தாயை ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவன் அவர் பெரிதான ஒரு காரியத்தை என்ன செஞ்சிறார், அவருடைய கடமை அவருடைய பொறுப்பை தன் தாய்க்கும் தன் தாய்க்கும், அது அன்பாக இருந்த யோவான் சீசன்ட்ட, அன்பில்லாதவர்களை அவர் எவ்வளவோ பேர் இருந்திருக்கலாம், ஆனால் யோவானை பார்த்து அவருடைய உறவின் முறைப்படி யாருக்கிட்ட தன் தாயை ஒப்பு கொடுக்கணுமோ, யார் நம் தாயை பார்த்துக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இறக்கம் அவர்கிட்ட என்ன செஞ்சிச்சு, கிருபை இருந்துச்சு. அதுபோல் அதை யோவான்கிட்ட ஒப்பு கொடுத்து தன் தாயை வெறுமையாக விட்டு விடாதபடிக்கு நாட்களில் வந்து யோவான்கிட்ட வந்து என்ன செஞ்சார், தன் தாயை ஒப்பு கொடுத்தார். தன் தாயை பார்த்துக்கூடிய அந்த பாசம் நேசம், அவர் கடவுளுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுறதுக்கு அதை சித்தத்தை செய்வதற்கு வந்தாலும் தன் தாயின் மேலே தனி பாசம் வைத்திருந்தார். அதுபோல் இன்றைக்கும் நாம் அப்படி தான் நம்முடைய தாயின் தகப்பனும் கணம் பண்ணணும். நம் தாய் தாப்பனை என்ன செஞ்சக்கூட அற்பமாக எண்ணிடக்கூடாது. இன்றைக்கு உள்ள சூழ்நிலை தாய் தாப்பனை ஈஸியாக என்ன செஞ்சுறாங்க, முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விட்டுட்டு அவங்க குடும்ப ஃபேமிலி என்ன செஞ்சிடறாங்க, இருந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நம்முடைய காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லாம் அன்பாக இருந்த சீசனை தான் சார். அதுபோல் நாமளும் கடவுளுடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும். அன்பே கலாத்தியர் 6வது வசனத்தில் 6வது அதிகாரத்தில் போட்டது போல் ஆவியின் கனியோ அன்பு, ஒரு 7 காரியங்கள் இந்த நாட்களில் கூட 7 வார்த்தைகளை குறித்து நாம் பேசுகிறோம், தியானிக்கிறோம். 7 பரிபூர்ணமான ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு. நம்ம ஒவ்வொருத்துக்குள்ளே வந்து அந்த அன்பு நம்மளை பெரிதாய் நம்ம என்ன செய்யணும், நடத்தி செல்லணும். அப்பேற்பட்ட தேவன் நம்ம அன்பாக இருக்கிறது போல் நாம் என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், நம்முடைய மனக்குழப்பங்கள் எல்லாத்துக்காகவும் தான் என்ன செஞ்சார், அவர் எல்லாம் ஏற்றுக்கொண்டுக்கிட்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியான கிருபை நமக்குள்ளே இருந்துச்சு. அந்த கடவுள் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், அப்படியாய் பாதுகாத்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியான கிருபை தந்திருக்கிறார். கடவுள் அவருடைய கடமையை கரெக்டாக செய்தது போல் நாமும் என்ன செய்வோம், நம்ம மனிதர் தான் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்க, ஏன்னா கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குது. நம்ம வாழ வைக்கிற வார்த்தை, நம்மளை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, அவர் கல்வாரி சிலுவையில் சொல்லப்பட்ட அந்த 7 வார்த்தைகள் நம்ம கூட இருக்குது. அந்த வார்த்தைகள் நினைவு கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்போம், நம் தாய் தாப்பன் மேல் அன்பாக இருப்போம், நம் பேர் மேல் அன்பாக இருப்போம், நம்ம சபையின் மேல், நம் ஊழியக்காரர் மேல், குடும்பத்தின் மேல், எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கக்கூடிய அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய இந்த அன்பின் தேவனுக்குள்ளாக நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்போம். அப்பேற்பட்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது தான் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். ஏன் தேவன் இவ்வளோ நாட்கள் ஏன் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், ஏன் இவ்வளோ கண்ணீர் வெடிக்கணும், நமக்காக ஒரு ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தப்படணும்? நம்மெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களை நம் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியான கிருபை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். நாம் நல்லா இருக்கும்படியாய் அவர் எல்லா பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறத்தக்கதான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் மறந்துடக்கூடாது. மரண பரிந்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார், எல்லா சூழ்நிலை நம்மளை நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார், பராமரிப்பார். அவருடைய அன்பில் நம் நிலைத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பாய் நம்ம ஒவ்வொரு நாளுடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. உங்களையெல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்காக பேசி கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்காகவும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறும்.
அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் திருப்புமுனைகள் ஏற்படும். மாபெரும் மாற்றங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும். ஆமென். பாருங்கள், ஒரு நபர் குடித்துக்கிட்டே இருக்கிறாரு, வாழ்க்கையில் தகாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டாரு, பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, புருஷன் பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். எதாவது மாற்ற முடியுதா? இல்லை. ஆனால் கடவுள் அந்த இடத்துல இறங்கும் பொழுது பல வருட அடிமைத்தனமாக இருந்தாலும், பல வருட போராட்டமாக இருந்தாலும், கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்கின்ற அந்த நொடியிலே உள்ளங்களிலே மாற்றம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு இந்த உலகத்தின் வந்ததுக்கான நோக்கம் எல்லோருக்குமான விடுதலையை சாத்தியமாக்கும்படி வந்தார். ஆமென். அவர் ஏதோ வந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும் காப்பாற்றுவதற்காகவோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மீட்பதற்காகவோ இயேசு வரவில்லை. இயேசு வந்தது எல்லோரையும் வாழ வைக்கும்படி இயேசு வந்தார். ஆமென். பாருங்க, கல்வாரி சிலுவிலே இயேசு தொங்கும் பொழுது 4வது வார்த்தையே அவர் பேசுகிறார். அந்த வார்த்தை என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ அதிகாரம் 27வது அதிகாரத்தில் 46வது வசனம் பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றார். இதற்கு அர்த்தம் என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. இப்போ கடவுள் சொல்றீங்க, ஆனால் அந்த கடவுளே சொல்றாரு கைவிட்டாருன்றாரு. என்னப்பா ஒன்றுமே புரிய மாட்டேக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ கடவுள் ஏன் இந்த இடத்துல கைவிடப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்றால், உங்களுடைய கைகளை அவர் பிடிக்கும்படியாக. அல்லேலூயா. பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூலோகத்திற்கு ஒரு மனிதனாக என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். இப்போ மனிதனாக இயேசு அனுப்பப்பட்டனால அவர் முழுக்க முழுக்க ஆண்டவர் தான். ஆனால் இந்த உலகத்தில் அவர் எப்படி வந்திருக்கிறாரு? மனிதனாக வந்திருக்கிறார், மனித அவதாரத்தில் வந்திருக்கிறார். அதனால தான் மனிதன் அடைய வேண்டிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இயேசு சுயமாக நின்று சாதிக்க விரும்பினார். அல்லேலூயா. இப்போ அந்த கொடூரத்தின் உச்சத்தை இயேசுவால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அப்போ அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆமென். பாருங்க, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஆதிகாமத்தில் ஆகார் பாருங்க வனாந்தரத்தில் ஆபிரகாமால் விரட்டி விடப்படுகிறார். ஒரு ஜக்கில் ஒரு தண்ணியை கொடுத்து, ஒரு 1 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் தண்ணியை கொடுத்து 1000 கிலோமீட்டர் நடந்து போய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக முடியுமா? அப்படித்தான் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு. ஆளை என்ன பண்ணிட்டாரு, கடத்தி விட்டார். பொண்டாட்டி ஒன்றும் சேஃப்டி இல்லை, இது ஒன்றுத்துக்கு லாய்க்கப்படாது சாமின்னு ஆகாரை அனுப்பிவிட்டார். இப்போ அனுப்பிவிடும் பொழுது ஆகார் கையில் இருந்தது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். ஆமே, நம்ம ஊருக்கு போகும்போது அக்கோப்பினா வாட்டர் வாங்கிட்டு போகிற மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை கொடுத்து ஆகாரை என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிட்டார். ஆகாரோட யார் இருக்கிறா? இஸ்மவேல், ஒரு சின்ன பையன் இருக்கிறான், 14-13 வயசு ஒரு வாலிபன் இருக்கிறார். இப்போ போகும்போது வனாந்தரத்தில் அவர்கள் தண்ணீர் தீர்ந்து போயிட்டு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆகார் ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்ந்தேன், எதுக்கு வந்தேன், என்னத்துக்கு வந்தேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு ஆகார் கதறி அழுகிறான். தன் குமாரன் மரண அவஸ்தையில் இருக்கிறான், மரிக்க வேண்டிய தருவாயில் இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு அவருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க நினைக்கலாம் கைவிடப்பட்ட நிலை என்று நினைக்கலாம். ஆனால் கைவிடப்பட்ட நிலையில இருந்துதான் கர்த்தர் கை கொடுக்கும்படியான ஒரு திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகார் நினைச்சிருக்கலாம், ஆபிரகாம் தள்ளி விட்டாரு, விரட்டி விட்டாரு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து. ஆனால் தேவன் ஆபிரகாம் கைவிட்டாலும் தேவன் ஆகாரை கைவிடவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் சம்பந்தம் இல்லைதான், அங்கே வாக்குத்தத்தம் வேற ஒரு ஆளுக்குரியதான். ஆனாலும் எல்லோருக்குமான இயேசு அன்று ஆகாரை ஆதரிக்கும்படி வனாந்தரத்தில் அவர் தோன்றினார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு சம்பவம், தாவீது ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஆளு அவர் மேலே என்ன அபிஷேகம் இருக்கு? ராஜாவின் அபிஷேகம் இருக்கு. சவுல் கத்தி எடுத்துட்டு விரட்டிக்கிட்டே ஓடியாரான். ஆமென். சவுலும் யாரு? ராஜா. இப்போ அபிஷேகம் பண்ண தாவீதும் ராசா.
இப்ப சவுல் வந்து தாவீதை கொல்லும்படி எத்தனையோ முயற்சிகள் செய்யறான். தாவீது கதறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. சும்மா நான் வாட்டுக்கு ஆட மேய்ச்சிக்கிட்டு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் வாட்டுக்கு பாடிக்கிட்டு அலைஞ்சு என்னை கொண்டாந்து சாமுவேலை கொண்டு வந்து கொம்பு தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி கோலியாத்தை போட்டு தள்ளி இப்படி மாட்டி விட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு கதற நேரத்தில் கர்த்தர் தாவீதை வர 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 விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவும் இதே நிலைமைக்கு உட்படுத்தப்படுகிறார். அதுதான் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவர் 100க்கு 100 மரணிக்கும் வரைக்கும் அவர் மனிதனாகவே இந்த உலகத்திலே காட்சியளித்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தினால அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் லாஸ்ட் வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷன மாதிரியே பேசியிருக்கிறாரு. சாதாரணமான மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது கதறி அழுகக்கூடிய ஒரு துன்புறுத்தலுக்குள் உட்படுத்தப்படுகிறாரே என்றுதான் இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் அவர் மனித அவதாரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார் என்றால், அவரை மூலமாக அநேக ஆயிரம் ஜனங்களை, லட்ச ஜனங்களை, கோடி ஜனங்களை கைப்பிடித்து தூக்கும்படியாக. பாவத்தின் அடிமையில் இருக்கிறவர்கள், சாபத்தின் அடிமையில் இருக்கிறவர்கள், மீட்க முடியாத அடிமைத்தனத்தில், பாவத்தில், அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கைவிட்டார். அல்லேலூயா. அவர் கைவிட்டார். இன்னைக்கு அதான் இன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1:18 எப்படியா சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. என்னன்னா, இதெல்லாம் உலக மக்கள் இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் கேட்கும் பொழுது என்ன அவங்க மனசுக்குள்ள தோணுதுன்னா, பைத்தியமா தோணுது. என்னையா கடவுள்னு சொல்றீங்க, அவர் தான் வார்த்தையில் உலகத்தை படைச்சார், எல்லாருக்குமான ஆண்டவர்னு சொல்றீங்க, அவரே கல்வாரி சிலுவையில் ஆள விடுங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறார், இவரை போய் நீங்க ஆண்டவர்னு சொல்றீங்களே அப்படின்னு இந்த உலகம் உங்ககிட்ட கேட்கலாம். அல்லேலூயா. இப்ப என்ன காரியம்னா, அவர் மனிதனாய் வந்தனால மனிதனுக்குரிய அதிகாரத்தை தான் அவரால் பயன்படுத்த முடியும். ஆமென். அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து இயேசுவை நாம் பார்த்து புரிந்து கொள்வதற்கான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. கடவுளை யாருமே நெருங்க முடியாது. பாருங்க, மோசே 40 வருஷம் கடவுளோட வாழ்றாரு. கடவுளை அப்படியே கடவுளும் அவர் சிநேகிதர்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்க முகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிடவான்னு கேட்கிறார். என் முகத்தை பார்த்தினே நீ கறி போயிருவ. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யாருமே கடவுளை பார்க்கவே முடியாது, பார்த்தா சோலி முடிஞ்சு. அவரே சொல்றாரு, என்ன பார்க்கிறவன் யாத்திராமத்தில் செத்தே போவேன், அதனால என் மகிமை மனிதனால் விளங்க முடியாது. அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் 100க்கு 100 மனிதனாக வந்தார். அதனால தான் அவரை நீங்களும் நானும் பார்க்க முடிஞ்சது, நீங்களும் நானும் அவர் ஆராதிக்க முடிஞ்சது, உங்களிடத்தில் அவர் வர முடிஞ்சது, நாம் அவரிடத்தில் வர முடிந்தது. அல்லேலூயா. அப்ப மனிதனுக்கும் கடவுளுக்குமான பந்தத்தை, உறவை வலுப்படுத்துவதற்கு இயேசு ஒருவரே, மனிதனாகிய இயேசு இந்த உலகத்திலே அவர் வேலை செய்தார். அதனால தான் சிலுவை குறித்த உபதேசத்தை கேட்கும் பொழுது மக்களுக்கு இது என்னையா ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப லூசுத்தனமா இருக்குன்னு. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அது என்ன பலன் அப்படின்னா, எடுத்துக்கொள்ளுங்க, பிலிப்பியருக்கு எழுதுனதான அதிகாரம், அதிலே பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பாருங்க, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா தோணும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது என்ன பலனா இருக்குது? தேவ பலனா இருக்கு. அது எப்படிப்பட்ட பலனா இருக்குன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் எல்லா காரியங்களிலும் ஆண்டவராகிய இயேசு இடைபெற்று உங்களை பலப்படுத்த முடியும். ஆமென். உங்களை வாழ வைக்க முடியும். அப்போ ஒரே ஒரு வழி என்னன்னா, இயேசுவை கண்மூடித்தனமாய் விசுவாசியுங்கள். ஆமென். வேற டவுட்டே இல்லை, அவர் தான் ஆண்டவர். ஆமென். அவர் தான் இந்த முழு உலகத்திற்குமான தேவகுமாரனாய் இருக்கிறார். அவரை விசுவாசித்தால் தான் அவரால் வருகிற அந்த தேவ பலனை, ரட்சிப்பை உங்களால் காண முடியும். ஆமென். பிரியாணி எவ்வளோ டேஸ்டாக இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமென்.
பாருங்க, சவர்மா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றத சவர்மா தின்ன பயலுக்கு தான் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். ரோட்டில் பார்க்கும்போது சவர்மா சவர்மா சவர்மான்னு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அது சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும். ஆமேன். அப்போ இயேசு 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 இயேசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமேன். இப்போ எல்லாரும் சொல்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுக்குள் உணர முடியும். ஆமேன். பாருங்க, யாரோ சொல்கிறாங்க, யாரோ பேசுகிறாங்க அப்படின்றது இல்லை. இன்னைக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா? ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? இயேசுவை விசுவாசித்தார்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத அவர் நிரூபிப்பார். ஆமென். இப்போ என்னன்னா பாருங்க, யோவான் எழுதின 1 யோவான் 2:2 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார். ஆமென். இப்போ இதை இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுவை நம்பினவங்களுக்காக மட்டும் இயேசு வரலை. இந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டது. பாருங்க, பாவங்களை நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இயேசு இந்த பூலோகத்திலே வந்தார். ஆமென். அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எல்லோருக்குமான இயேசு. ஆமென். அவர் எல்லோருக்குமான இயேசுவாக இருந்தனால தான் எல்லோராலும் கைவிடப்பட்டார்கள். ஆமென். மனிதர்கள் கைவிட்டாங்க, ராஜாக்கள் கைவிட்டாங்க, சீசர்கள் கைவிட்டாங்க. தனி மனிதனாய் கல்வாரி சிலுவையில் நின்று உங்களுக்கான மீட்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இயேசு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு, இயேசு தந்திருக்கிற இந்த சுதந்திரம், அவர் கல்வாரி சிலுவிலே பாடுபட்டு உபத்திரவப்பட்டு எல்லா விதமான உபத்திரவங்களையும் தன் சரீரங்களிலே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்வில் அவர் விடுதலையை தந்தார். ஆமென். அதனால் அதை நினைவு கூர்ந்து அதை நம் மனதிலே வைத்து இயேசுவை பாருங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் பெருசாகவே தெரியாது. ஆமென். உங்கள் வியாதியெல்லாம் பெருசாகவே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவரால் மாற்ற முடியும். ஏனென்றால் அவர் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் மாற்றலாம், சொன்னதை மாற்றலாம். ஆண்டவரே, நீர் ஒருபோதும் மாறாதவர். ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் விலகாதவர். ஆண்டவரே, துன்பத்தோடு வியாதியோடு வரும்பத்தோடு ஆண்டவரே பலவிதமான இக்கட்டிலே இடுக்கண்களில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படி நீர் வருகிறவர். ஆண்டவரே, நீ நீதியின் தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்குள் அது தேவ பலனாய் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா, நான் எங்கு செல்ல வேண்டும்? அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா, நான் எங்கு செல்ல வேண்டும்? அருளும் 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 எனக்கா. அப்பா, அப்படி சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நொடியில் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து பேசுகிற அப்படி பிள்ளைகளை மறைத்து எங்கள் ஆவியானவர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போனவர்கள் எல்லாம் 2 கரங்களை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா சிலுவை போடுறதை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாவா? அவர் நமக்காக எப்போவோ மரித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்பாகவே அவருடைய கடமையை செஞ்சு நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவ்வளோதானா விசுவாசம்? சிலுவையில் ஏசப்பா கூட சத்தமாக தான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம சொல்கிற தாகம், ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. 2 கரங்கள் இருக்கிறவர்கள் மேலே உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மீண்டுமாக உயர்த்துவோம்.
கொடுத்த சமயத்துக்கு முடிக்கணும். கண்டிப்பாக முடிப்போம். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி முதல்ல நம்ம பயத்தை தேத்திப்போம். உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, மருந்தானீரே, எந்தன் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, எந்தன் நோய் தீர்க்கும் மருந்தானீரே. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அது உம் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அது உம் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. தாயிலும் உயர்ந்தவரே, தந்தையிலும் மேலானீரே, பெற்ற தாயிலும் மேலானீரே. தாயிலும் உயர்ந்தவரே, பெற்ற தந்தையிலும் மேலானீரே, பெற்ற தந்தையிலும் மேலானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒருமித்து என் தேவ நாமத்தை உயர்த்த சபையாக நீர் ஒருமித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட 5வது வார்த்தையாக நீர் எங்ககிட்ட பேசுங்க. எங்கள் உள்ளத்தை கவர்ந்து என் தேவன் உயரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். இந்த நேரத்தை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக ஆவிக்குரிய தகப்பன் நம்ம சபை போதகராக இருக்கிற பாஸ்டருக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எங்களுடைய வார்த்தைகளை கேட்க உற்சாகமாக இருக்கிற சபையாருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என் மேல் தாகமாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் என் மேல் தாகமாக இருக்கார். சொல்லுங்கள். அவர் என் மேலே தாகமாக இருக்கார். அவர் நம்ம மேலே தாகமாக இருக்கார். ஹல்லேலூயா. நான் கடந்த 3 வருஷமாக இந்த தாகத்தை குறித்து தான் சபையில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்குறாங்க. இந்த வருடம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எனக்கு கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். அவர் என் மேலே தாகம் கொண்டு என்னையும் என் ஊழியத்தையும் எங்களை வைத்து ஆண்டவர் அவர் எங்கள் மேலே வைத்த தாகத்தை நிறைவேற்ற போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவசித்தது மாத்திரமில்லை, ஆண்டவர் உறுதியும் படுத்துகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 விதமாக தாகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று சரீர பிரகாரமான தாகம், 2வதாக ஆவிக்குரிய தாகம், ஆத்ம தாகம். அல்லேலூயா. சரீர பிரகாரமான தாகத்தை நம்ம எப்படி ஆகிலும் எவ்விதமாகிலும் என்ன செய்தும் நம்ம அந்த தாகத்தை என்ன பண்ண முடியும்? நம்ம தீர்க்க முடியும். ஆமேன். நம்ம ஒரு வேளை நாம் அந்த தாகத்தை தீர்க்க முடியலவென்றாலும் நமக்கு சொந்தமாக இருக்கிறவங்க, கணவரோ இல்லை மனைவியோ இல்லை பிள்ளைகளோ சபையோ உலகமோ நம்ம தாகத்தை என்ன பண்ணோம்? கண்டிப்பாக தீர்க்கும். ஆனால் ஆவிக்குரிய தாகத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? தீர்க்க முடியாது. அதை தான் ஆண்டவர் தீர்த்து இப்படி தான் உன்னுடைய தாகத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கணும் என்று அவர் சிலுவையில் நமக்காக தாகம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் ஒரு ஸ்திரீயுடன் தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். ஒரு பெண் ஒரு தண்ணியை எடுத்து போகும்போது ஒரு கிணறுகிட்ட ஏசப்பா தெளிவாக அவளுடைய தாகத்தை தீர்த்தார். அப்போது ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுடைய தாகம், கஷ்டங்கள், துயரங்கள் பார்க்கிற தேவன் அவளுடைய தாகத்தை தீர்த்த ஒரு பெரியவர் அவருடைய தாகத்தை ஏன் அவர் தீர்க்கவில்லை என்று இன்னைக்கு நாம் நினைக்கலாம். ஆனால் அவர் தாகமாக கொண்டது நம் அநேக விஷயத்தில் தாகமாக இருக்கிறதை காட்டி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. பார்க்கலாமா? இஸ்ரேல் மக்கள் மோசே நடத்தி கொண்டு போகும்போது அந்த மக்கள் எல்லாம் தாகம் கொண்டார்கள். இயேசுவிடம், யெகோவாயிடம் மோசே கேட்கிறாங்க, இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி தாகத்தை தீர்க்க முடியும்? இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, இந்த ஜனங்கள் தண்ணிக்காக எதிர்பார்க்குறாங்க, இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி தண்ணீரை கொடுக்க முடியும், அவங்க தாகத்தை தீர்க்க முடியும்? ஹல்லேலூயா. தீர்க்க வேண்டும் என்று மோசே ரொம்ப ஒரு ஆவலோட, இவ்வளோ மக்களுக்கு நான் எப்படி தாகத்தை தீர்க்க முடியும்? ஒரு 10 பேருக்கோ இல்லை 100 பேருக்கோ குடிக்கிற தண்ணியை நம்ம ஏற்பாட்டு செய்ய கொடுக்க முடியும். ஆனால் இவ்வளோ லட்சம் மக்களுக்கு நான் எப்படி தாகத்தை தீர்க்க முடியும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், இந்த கன்மலையை என்ன பண்ணு, நீ கன்மலையை நோக்கி அதிகாரத்தோடு நீ பேசும்போது அந்த கன்மலையிலிருந்து என்ன புறப்பட்டு வந்துச்சா? தண்ணி புறப்பட்டு வரும்ன்ற ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. மோசேவும் அந்த காரியங்களை செய்யும்போது அத்தனை பேருக்கும் குடிக்கிற தண்ணீரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாம் கூட அநேக விஷயத்தில் தாகம் கொண்டு இருக்கிறோம். சரீர காரியங்களாய் நினைத்து, சரீர சுகத்தின் நினைத்து, சரீர ஒரு தேவைகளை நினைத்து அநேக காரியத்தை நம்ம தாகம் கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய தாகம் எல்லாம் எப்படியா இருக்கிறதுனா, உலக பிரகாரமான தாகம், ஒரு வீடை கட்டணுன்ற தாகம், ஒரு கார் வாங்கணுன்ற ஒரு தாகம், இல்லை வசதி வாய்ப்பா நான் வாழணுன்ற தாகம், பிறர் பார்க்கும்போது நான் உயர்ந்து இருக்கணுன்ற ஒரு தாகம், பிறரெல்லாம் பார்க்கும்போது அவங்கள விட நான் வசதியாக இருக்கேன், நல்லா செழிப்பாக இருக்கேன், ஒரு இது மாதிரியான தாகம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆமாவா இல்லைங்களாங்க? அது மாதிரியான தாகம் தான் இருக்குது. ஆனால் இயேசுவுடைய தாகமோ அது வித்தியாசமானது. இயேசுவுடைய தாகமோ அது பிரத்யேகமானது. இயேசுவுடைய தாகமோ நாம் எல்லாத்துக்கு அவர் திருப்தியாக்குகிற ஒரு தாகமாய் நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக தாகங்களை நினைத்து அநேக மனிதர்களை தேடி போவோம். ஆமாவா இல்லைங்களாங்க? அநேக பெரியவங்களை தேடி போவோம், இல்லை உலகத்தை தேடி போவோம், இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை பாசையை தேடி போவோம். என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடை கட்டணும்னா நம்மக்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குது, இன்னும் ஒரு 3 லட்சம் வேணும்னா யாரை நம்பி போகிறோம்? அந்த தாகத்தை யார்கிட்ட கொண்டு போகிறோம்? ஒரு கடன் கொடுக்குறவங்கிட்ட போகிறோம். ஐயா சாமி, இந்த தாகத்தை, இந்த வீடை நான் கட்டணும், இல்லை இந்த ஒரு காரை நான் வாங்கணும், இல்லை என் பிள்ளையை படிக்க வைக்கணும், இல்லை என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணணும், இல்லை நான் ஒரு கடன் பட்டிருக்கேன், அந்த கடத்தை நான் தீர்க்கணும், அதனால நீங்கள் எனக்கு கடன் கொடுங்க. 5 காசுனாலும் பரவாயில்ல, 10 காசுனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த தாகமாக இருக்குது, இந்த கடனை, இதுக்காக நீங்கள் எனக்கு உதவி தாங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். நம்மளுடைய தாகம் பிறர் மனுஷர்கிட்ட போகிறதாவே இருக்கிறது. இன்னமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வாழ்ந்து பிறந்து இன்னைக்கு சாகிற நிலமில இருக்கிற பெரியவங்க இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறோம்? இன்னொரு மனுஷர்கிட்ட போய் கேட்குறவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் தாகம் கொண்டு எந்த ஒரு மனுஷன்கிட்ட அவர் தாகத்துக்காக நிற்கவில்லை. அவர் தாகம் கொண்டது 2 விதத்தில். அவருடைய ரத்தம் லாஸ்ட் டிராப் வரையும் வேர்வையாக இந்த உலகத்தில் இந்த பூமி மேலே சிந்தப்பட்டோம். யார் இடத்துலையும் அவர் எனக்கு தண்ணி கொடுங்க நான் தாகமாக இருக்கிறேன்னு கேட்கல. அவருடைய தாகம் 2 இது. ஒன்று டீஹைட்ரேஷன், அவர் உடம்புல இருக்கிற எல்லாமே போயிடுச்சு, சத்து போயிடுச்சு, எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா, அவருடைய ஜீவனுக்கு உப்பான எல்லா காரியங்களும் போயிடுச்சு. அதனால அவர் தாகம் கொண்டார்.
கொண்டார். இரண்டாவதாக, என் கடமையெல்லாம் நான் தீர்த்து விட்டேனே, என்னுடைய ஆண்டவர் நோக்கமெல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேனே, இப்போ என்னுடைய ஆத்மா ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேனே, என்னுடைய தாகம் இவர்களாக இருக்கிறார்கள் என்று எப்பொழுது இவங்களுக்கு தெரியப்படும், எப்பொழுது இவங்க வந்து அதை எப்படி வந்து நினைவுக்கு கொண்டு வர போறாங்க, எப்படி இவங்க நடக்க போறாங்க, யார் வந்து நடத்த போறாங்க, அப்படியும் அவர் வந்து நம்மளை என்ன பண்ணல, வெறுமையாக அனாதையாக என்ன பண்ணல, அவர் விடல. ஆல்ரெடி ஆயத்தமாயிடுச்சு. என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தேடி போகிற ஒரு நம்ம தாகத்தோடு தேடி போகிற மனிதனோ நமக்கு கசப்பு தான் கொடுக்குறான். இன்னைக்கு ஏசப்பாக்கு என்ன கொடுத்தாங்க? அன்னைக்கு கசப்பு தான் கொடுத்தாங்க. அங்கே பார்க்கும்போது அந்த வார்த்தை நல்லா இருக்கும். காடை, அதுதானே காடை, காடை காடி, சேது சிரக்கா அப்படின்வாங்க தெலுங்கில். அது வந்து ரொம்ப மோசமானது. ரொம்ப நாள் ரொம்ப வருடங்களாக அழிஞ்சு போன தண்ணி, அப்புறம் ரொம்ப நாள் கெட்டு போன திராட்சை ரசமும், அதில் அநேக பேரே தெரியாத அநேக வேர்கள் அதுக்குள்ளே போட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க பல வருடங்களாக. அதை வந்து என்ன சொல்லுவாங்க? காடி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? ஒரு ருசி இருக்குமா? இல்லை அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் பார்க்க முடியுமா? ஒரு ஸ்மெல் இருக்குமா? ஆல்ரெடி தண்ணி ஒரு ஸ்மெல் இருக்காது, ஒரு எதுவுமே இருக்காது. உப்பு தண்ணி இல்லை நல்ல தண்ணின்னுவோம். அப்போது இந்த வகையான பொருட்கள் எல்லாம் சேர்ந்தப்பட்ட அந்த தண்ணி எப்படியா இருந்திருக்கும்? ஏசு பார்க்க ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். நம்ம கூட நம்மளுடைய தாகத்தை தேடி அநேக மனிதர்கள் கிட்ட போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்கிறதும் எப்படியா இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஆனால் அதே தாகம் நீ ஏசப்பா கிட்ட கொண்டு வரும்போது, அதே தாகத்தோடு நீ ஜெபிக்கும் போது, அதே தாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியம் செய்யும் போது, அதே தாகத்தோடு நீ வசனம் படிக்கும்போது, அதே தாகத்தோடு ஊழியக்காரன் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்க வரும்போது, அதே தாகத்தோடு சபையுடைய வேலை செய்யும் போது, அதே தாகமாய் நீர் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றுக்காய் நீர் ஓடும் போதோ அது பலன் எப்படிவா இருக்கும்? ஏசப்பாவை நினைத்து இன்னைக்கு நம்ம பேசுகிறது போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்ம மனுஷர்களை நம்பி போகும்போது அந்த தண்ணீர் எப்படியா இருக்கும்? நம்ம குடிக்க முடியாது. நம்ம அதை ஒரு விதத்துலையும் டேஸ்ட்டாக அது மாற முடியாது. நம்ம வாழ்க்கையும் அது மாற்ற போகிறதில்ல. ஏசப்பாக்கு அந்த தாகம், அந்த கொடுத்த அந்த தண்ணீரோ தாகம் தீர்த்ததா? இல்லை அவருடைய வாயிலாவது அது விழுந்ததா? இன்னைக்கு நாம் கூட மனிதர்களை தேடி போகும்போது, இல்லை ஒரு ஆஸ்தியை நம்பி போகும்போது, இல்லை ஒரு நகை இருக்குது நான் நல்லா வாழ்ந்துருவேன், ஒரு கஷ்டத்தில் இது எனக்கு கை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கும் போது, இல்லை இன்னைக்கு நான் இந்த வீட்டில் பெரிய வீட்டில் இருக்கேன், எந்த புயல் வந்தாலும் என் வீட்டுக்குள்ளே இந்த புயல் வராதுன்னு நீ வீட்டை நம்பி இருக்கலாம். என் பிள்ளை இருக்கான், எந்த கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான், என் பிள்ளை என் கையை விட மாட்டான், என்ன போனாலும் இருந்துருவான்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு இல்லை கணவரோ மனைவியோ நீங்கள் நினைக்கலாம், என் கணவர் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டார், என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் அப்படி நீங்கள் நான் நினைக்கலாம். இல்லை மனைவி புருஷர்கள் நினைக்கலாம், என் மனைவி என்னதான் நம்பி வந்திருக்கா, என் கூட தான் இருப்பா, அன்னைக்கு கணவர் இறந்துட்டா மனைவி என்ன பண்ணுவாளாம், அந்த இதுலேயே அந்த தீயிலே என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்களாம் மனைவியோ. ஆனால் சட்டத்தில் அப்போதே எடுத்துட்டாங்க, அப்போ போட்டுருவாங்க. அப்படி தான் மனைவியர்கள் எல்லாம் இருப்பாங்கன்று இன்னைக்கு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. அப்படி தான் ஹஸ்பண்ட் இருக்கணும்னு ஒய்ஃபோ நம்பக்கூடாது. ஆண்டவரே தன் கையால் படைத்த மனிதர்கள் என்ன பண்ணலையா, அவங்க மேலே என்ன பண்ணாராம், கஷ்டப்பட்டார். ஜெனிசஸ் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் உண்டாக்குனதுக்கு அவர் மனசில் என்ன பண்ணாரா, என்ன பண்ணார், மனஸ்தாபம் பட்டாராம். ஹல்லேலூயா. அவர் மனஸ்தாபம் பட்டார். இன்னைக்கு சகலத்தையும் படைத்த தேவனே ஒரு மனுஷர்களை பார்த்து மனஸ்தாபம் படும்போது, ஒன்றுமே இல்லாத, ஒரு இரத்த சம்பந்தமும் இல்லாமல், ஒரு அவங்களுடைய செல்ஃபை விட்டுட்டு யாரும் நமக்கு இறங்கி நம்மளுடைய தாகத்தை என்ன பண்ண முடியாது, தீர்க்கவே முடியாது. ஹல்லேலூயா.
நம்ம தாகம் இப்படி இருக்கும். இன்னொரு தாகம் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்தானுக்கு எப்படி இருக்கும்னா, சரீர பாவங்கள், இச்சைகள், அநேக விதமான மது குடிக்கிறதுல இல்லை எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. மனிதர்களை வெறுக்கிறது, பொறாமைகள், ஒருத்தருக்கு அன்பு இல்லாமல் எத்தனையோ இச்சைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் சரீர தாகத்தை நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கணுமா? வெறுக்கிறவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய தாகத்தை நாம் என்ன பண்ணுவோம்? உணர்வுகளாக இருக்கிறோம். ஏசப்பா சரீர தாகத்தையும் எப்படியாக அது அனுபவித்து நம்ம கண் முன்னாடி வைத்தாரோ அப்படியாகவே ஸ்பிரிச்சுவல் உடைய தர்ஸ்ட் அப்படின்னா ஆவிக்குரிய தாகத்தையும் நம்ம கண் முன்னாடி வைக்கிறார். ஆவிக்குரிய தாகம், யாரெல்லாம் தாகமாக இருந்தார்கள் அவருடைய தாகத்தை தீர்த்தார். பார்க்க முடியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தாரு, நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார். பிறந்ததிலிருந்து இனி இவ்வளோதான் இவன் சப்பானி நினைக்கிறவங்களை எழுந்து நிமிர செய்து நடக்க செய்தார். அவர் 38 வருடங்களாக எனக்கு எப்படியாவது ஒரு சகாயம் வராதா, எப்படியாவது ஒரு விடுதலை வராதா, எப்படியாவது நான் நடப்பேனா என்று எதிர்பார்த்தவர்களை நடக்க செய்தவர் அவர். அல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப செய்தவர் அவர். அல்லேலூயா. எத்தனையோ நல்குணங்களை நமக்கு முன்பாக அவர் வைத்தார். அன்போடும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் எல்லாவற்றிலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நமக்கு ஒன்று ஆசைப்படுறோம், இல்லை ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது தாமதமாகுது. ஒன்று ஆசைப்படுகிறோம், அது நமக்கு கிடைக்கல. ஒன்று கேட்கிறோம், அதை நம்ம தேடுறோம், அது நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதுதான் என்னது? ஆவிக்குரிய தாகம். ஒன்று மேல் நீர் தாகம் வைத்தது, அந்த தாகம் தீர்க்க அநேக முயற்சிகளை நம்ம என்ன பண்ணணும். ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு ஒரு தாகத்தை ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோதான் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவருக்கு நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நமக்கும் நடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவர் என்ன பண்ண போறாரு? நிறைவேற்ற போறாங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? மரித்திருக்கார். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் உயிரோட நமக்காக எழுந்தார். அல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? துணையாய் வைத்து போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக மனிதர்களை பார்க்கலாம். ஒரு யோசேப்பு பாருங்க, பாவத்தை கண்டு என்ன பண்ணாரு? ஓடினார். ஒருவேளை அந்த ராணிக்கிட்ட சிக்கி அந்த ராணி பேச்சியை கேட்டிருந்தா அவர் நினைத்ததை காட்டிலும் ஆண்டவர் அவருக்கு வைத்த அதிகாரத்தை காட்டிலும் ஒரு பெரிய அதிகாரம் அவர் கிடைச்சிருந்துருக்கலாம். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணலை? ஒரு பொழுதும் அது மாதிரி நினைக்கல. இன்னைக்கு வாலிப பருவத்தில் வர பாவங்கள் இச்சைகளை நம்ம என்ன பண்ணணும்? அதை பார்த்து அதை நோக்கி என்ன பண்ணணும்? ஓடணும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் சொல்லணும், இயேசுவே நீர் எனக்காக பலியானீர், என்னுடைய சரீரம் தாகத்தை இயேசுவின் நாமத்தினால் அகற்றிவிட்டு என்னுடைய ஆவிக்குரிய தாகத்தின் நோக்கி நான் ஓட கிருபை எனக்கு தாங்க என்று நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு யோபு உத்தமனை போல நடந்தார். அவருடைய தாகம் எல்லாம் அனுதினமும் அவருடைய பிள்ளைகளுக்காக பலியிட்டு, என் பிள்ளைகள் எங்கேயாவது பாவம் செஞ்சார்களோ, என் குடும்பம் எங்கேயாவது பாவம் செஞ்சதோ, இவ்வளோ இருக்க நான் பாவம் பண்ணி பலி கொடுத்துட்டு ஆண்டவர் மன்னிச்சிடுவார் என்று எக்காலத்திலும் அவர் என்ன பண்ணல? பாவத்துக்கு அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. யோபு எப்படியா இருந்தாரா? உத்தமனாய், சன்மார்க்கத்தில் நடக்கிறவராய், தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவராய் யோபு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியே ஒரு ரூத்தை பாருங்க, அவளுக்கு கொடுத்த கடமையை அவர் நின்றாள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கூட அநேக கடமையை நமக்கு இருக்குது. ஒரு ரூத் போல நிற்கணும். ரூத்துக்கு என்ன ஆயிடுச்சு? ரூத்தோடைய மாமியாருக்கு 2 மகன்கள் இறந்துட்டாங்க. ஒரு மருமக போயிருன்னு சொன்ன உடனே போயிட்டா. இன்னொரு மருமகவை ரூத்தே நீ கூட போயிருன்றாங்க. ரூத்து சொல்கிறாள், நான் ஒருபோதும் போக மாட்டேன், ஒருபோதும் உங்களை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் நாமளும் அப்படிதான் என்ன பண்ணணும்? நிற்கணும். நீர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்? உங்களை நான் விட மாட்டேன். என் தாகம் தீர்க்கிற வரையும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன்னு சொல்லணும். ஒரு ரூத் நின்றாள். அவளுடைய கடமைக்காக நின்றாள். அவள் என்னவானாங்க?
ஒரு ராணியை நம்ம இன்னைக்கு பாராட்டுகிறோம். அதே மாதிரி ஒரு எஸ்தர் அவருடைய பொறுப்பை பிடித்து கொண்டாள். அவருடைய தேசத்தை அவளுடைய மக்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு என்ன நின்னா ஒரு பொறுப்பாய் நின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பாவத்தை வெறுக்கிறதோ சாபத்தை அகட்டி பேசுறது மட்டுமே இல்லை, ஒரு பொறுப்பாய் நிற்கணும், ஒன்று கடமை பிடிக்கணும். இது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கை தான். சபைக்குள்ளே வரும்போது என்னவா இருக்கணும், ஒரு பொறுப்பாக வரணும், பொறுப்பாக செய்யணும். சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கடமையை நினைக்கணும். இந்த சபையில் இது குறையா இருக்குது, இது செய்யணும், இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஊழியக்காருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஊழியக்கார அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கணும். இது எல்லாமே என்னது, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படி ஒரு சம்சோனை பார்க்கும்போது நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் அநேக பாவங்கள் பண்ணியிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாக ஓடி இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரையே நான் நம்பலை, ஆண்டவர் எப்படி எனக்கு இறங்குவார், எப்படி என்னுடைய தாகத்தை தீர்ப்பார், எப்படி என் கஷ்டத்தை போக்குவார், எப்படி என் நஷ்டத்தை தீர்க்குவார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சம்சோன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்து, அவளுடைய ஸ்டாமினா, தாளந்துகள் எல்லாமே கொடுத்து சம்சோனை ஆண்டவர் உயர்த்தினதுக்கு பிறகும் சம்சோன் என்ன பண்ணாரா, பாவம் செய்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை, சம்சோனை விடவில்லை. சம்சோன் பண்ண கிரியைக்கு சம்சோனுக்கு பலன் கிடைத்தது. ஆனால் சம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பலத்தையும் ஒரு ஸ்டாமினாவும் ஒரு தாளந்தும் ஒரு பவரும் என்ன பண்ணலை, அவர் எடுக்கலை. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் சபை விட்டோ இல்லை ஊழியக்காரை விட்டோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைத்தோ உங்களுடைய பலவீனத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முதலாவது கொடுத்ததை எதுவும் அவர் என்ன பண்ண மாட்டார், தூக்க மாட்டார், எடுக்க மாட்டார். அல்லேலூயா. சம்சோன் ஓடி ஓடி போய் பாவம் செஞ்சாலும் மறுபடியும் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஆண்டவரை நோக்கி அவர் சத்தமிட்டு கூப்பிட்டு அந்த காரியம் செய்யும்போது புதிய பலன், யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு பலத்தை ஆண்டவர் சம்சோனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பலவீனம் ஆயிட்டோம், இனி என் தாகம் தீர்க்கப்படாது, இந்த கஷ்டம் என்னை விட்டு போவாது, இந்த நஷ்டம் என்னை விட்டு போவாது, இந்த துன்பங்கள் துயரங்கள் மாறாதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசுப்பா சொல்கிறாங்க, நான் தாகப்பட்டு உங்களுடைய தாகத்தை எப்பொழுது தீர்த்துட்டேன், நீங்கள் என்னை நோக்கி மட்டும் வாங்க, என்னை நோக்கி மட்டும் கூப்பிடுங்க, என்னை நோக்கி மட்டும் பேசுங்கன்றார். ஹல்லேலூயா. அதான் ஒரு வசனம் லாஸ்ட்டாக நான் படித்து சாம் 42:2, சங்கீதம் 42:2. சங்கீதம் 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன். இங்கே தாவீது பார்க்கும்போது அவர் யார் மேலே தாகமாக இருந்தாரா, அவருடைய சந்நிதியின் மேலே தாகமாக இருந்தாலாம். இன்னைக்கு நாம் கூட எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை தாகங்கள் இருந்தாலும் அவர் சந்நிதியில் ஒரு பாட்டை பாடி, ஒரு துதியை போட்டு, ஒரு கரங்களை தட்டி மனதார ஹல்லேலூயான்னு சொல்லும்போது, நம்ம கையை விரிவியாக இப்படி விரிக்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, நமக்குள்ள ஒரு புதிய பலன் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் எந்த தாகத்தால் இருந்தாலும், எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. இயேசுவே உமக்கு நன்றி சுவாமி. இந்த காலை நேரத்தில் என் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் தாகங்களை தீர்த்து ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பாக மாற்றினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மரணம் எங்களுடைய வெற்றி அப்பா. நீரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன் அப்பா. நீரே வெற்றி தருகிறவர் ஆண்டவரே. நீரே வல்லவர், பரிசுத்தர், பெரியவர் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் கதறுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் என் தேவன் வெற்றியை கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி சொல்லலாமா, ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா. எல்லாம் நினைப்பீங்க, என்னடா ஆண்டவர் செத்துட்டாரு, எல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கிறமே நினைக்கிறீங்களா? உலகத்தான செத்தா என்ன பண்ணுவாங்க, தலையை குனிஞ்சு என்ன பண்ணுவாங்க,
மௌனம் இருப்பாங்க, அப்படி தானே? மௌனமாக இருந்து அது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்மா என்ன பண்ணணும், சந்தோஷமாக என்ன பண்ணணும், போய் சேரணும், என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார், வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தனால இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சோகமாக இல்லை, எப்படி இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 6வது வார்த்தை. ஒவ்வொரு கிளைமேக்ஸாக என்ன பண்ணிகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. மொத்தம் எத்தனை கிளைமேக்ஸு, 7. இது எத்தனை போயிட்டுருக்கு, 6வது கிளைமேக்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டோம். இங்கே என்னன்னா எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30 வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? ஆமாம், இயேசு எதுக்காக பூமிக்கு வந்தார், எதுக்காக வந்தார்? அவர் செத்துட்டாருன்னு சோகமாக இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிங்க. அவர் எதுக்காக வந்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? நிறைவேற்றினார். ஆமென். அவர் பிதாவின் சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார்? அவர் வந்தார், 30 வருஷம் என்ன பண்ணார், உலகத்துக்குள்ளே வாழ்ந்தார். 31வது வருஷம் என்ன பண்ணார், ஞானஸ்தானம் பெற்றார். யாரால் சோதிக்கப்படுறாரு? பிசாசால் என்ன பண்ணுறாரு, சோதிக்கப்படுறாங்க. பிசாசால் சோதிக்கப்படும் போது அங்கே ஆண்டவர் தோல்வி அடைந்தாரா? எப்படி வென்றாரு? அவருடைய வார்த்தையால் என்ன பண்ணார், வென்றார். அங்கே என்ன பண்ணுற, ஆண்டவர் என்ன பண்ணார், ஜெயித்து வந்தார். அநேக வியாதிகள் என்ன பண்ணார், சுகமாக்கினார். அநேகர் ஒன்று திமிர்வாத பிசாசு பிடிச்சவங்க ஆண்டவர் என்ன பண்ணார், துரத்தினார். அங்கே கல்லறையில் என்ன பண்ணா, நீண்டு ரொம்ப நாள் என்ன பண்ண, கல்லறையில் என்ன பண்ண, ஒருத்தர் அநேக நாள் என்ன பண்ணா, பிசாசினால் என்ன பண்ணா, சங்கிலினால் கட்டி போட்டுருந்தாங்க. ஒருவனை என்ன பண்ணல, அவனை பிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் அங்கே இறங்கணும்னு அங்கே என்ன பண்ணா, அவனே என்ன பண்ணா, ஓடி நீர் காலம் வருவதுக்கு முன்னே என்னை என்ன பண்ணீங்க, சோதிக்க வந்துட்டீங்களா? ஆனால் தெரியுது அவனுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன பண்ண, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ண, முடிந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம், நம்ம சோலை முடிஞ்சிடாமே என்ன பண்ணுவோம், நம்ம உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் நம்முடைய உலகத்தில் உள்ள வாழ்க்கை. ஒரு பிரச்சனை வந்தோன்னே, ஒரு தோல்வி வந்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம மூளையில் போய் என்ன பண்ணுவோம், உட்காந்து அழுகுவோம். அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை என்ன பண்ண மாட்டோம், நம்ம செய்யறதில்லை. ஆனால் இயேசு இங்கே என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் வெற்றியாக என்ன பண்ணார், ஜெயித்தார். ஆமென். துரத்தலைகள் என்ன பண்ணார், பிசாசுகளை, வியாதிகளை. ஆண்டவர் செய்ய முடியாத ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. அவர் வார்த்தையாக என்ன பண்ணார், பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணார், அவர் நிறைவேற்றி முடித்தார். ஏதோ குறைய வச்சுட்டு போய் சிலுவையில் ஆண்டவர் அங்கே இருக்கலை, எல்லாவற்றையும் முடித்துட்டு போய் ஆண்டவர் சொல்கிற எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்கிறார். ஆமே. அப்படி சித்தத்தை நீங்கள் நானும் தான் என்ன பண்ண போகிறோம், அடுத்து செய்ய போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் எதுவுமே இல்லை, ரத்தம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. வெறும் என்ன இருக்குது, அங்கே வெறும் பாடி தாங்க இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், செத்த பாடி என்ன பண்ணுவோம், டெக் பாடின்னு சொல்லுவோம். டெக் பாடிக்கு என்ன ஒன்றுமே செய்ய முடியும். அந்த நிலைமையில் தான் இயேசு இருந்தார். ஆனால் இயேசு என்ன பண்ணார், எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு தான் சிலுவையில் என்ன பண்ணார், தேவன் தொங்கினார். ஆமென். உடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தோல்வியை குறித்து யோசிக்க வேண்டாம். பிரச்சனை வந்தோடனே நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண வேண்டாம், எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அங்கே தான் மிகப்பெரிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பிசாசனம் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம தான் ஜெயித்தோன்னு பிசாசு என்ன பண்ண, அப்படியே ரொம்ப என்ன பண்ண, அப்படியே எழுந்து வந்தா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று தெரிந்த உடனே ஓடி போயிட்டான். அல்லேலூயா. நீங்களும் இயேசுவை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீங்க. யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க. அவரை நம்பி வந்திருக்கிறவங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு முடிவை தருவார். உங்களுக்கு நம்பிக்கை என்ன பண்ணாது, வீணாய் போகாது. நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கிறனால அவர் உங்களை கைவிடுவதே கிடையாது. இந்த நாளில் இயேசு இன்னைக்கு நமக்காய் மரித்தார். நமக்காய் மரித்தது எதற்காக? நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபம், நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார், முடித்துட்டு போனார். ஆமென். நீங்கள் சாபம் இல்லை, பாவம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றினால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இங்கே அமர்ந்துருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி செத்த வீட்டில் எப்படி இருப்பாங்க, தலையை குனிஞ்சுக்கிட்டு சோகமாக இருப்பாங்க. அன்றைக்கி நம்ம சோகமாக இல்லை, ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் முடித்தார். ஹல்லேலூயா. கைகள் எடுத்துட்டு தேவனுக்கு நன்றி சொல்லலாமா?
எல்லாவற்றையும் பரத்தில் தேவன் நமக்காய் செய்து முடித்தார். ஆமென். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கடைசியாக, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இது லாஸ்ட்டு. எல்லாரும் சாகும்போது கையை பிடிச்சி கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? அந்த பெட்டிக்குள்ள பணம் இருக்கிறது, இதுக்குள்ளே பணம் தங்கம் இருக்கிறது, பத்திரம் அங்கே இருக்கிறது, இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆவியை விட்டு விடுவோம் இல்லைங்களா? நம்மகிட்ட கேட்டால், சாகும்போது கேட்டால் கையை விரிச்சிடுவோம். ஐயா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைச்சிடுவான். கையை விரித்து விடுவோம். பிள்ளைகிட்ட கையை பிடித்து உயிரோடு இருக்கிற கணவன்கிட்ட கொடுத்து, நான் மண்டையை போட போகிறேன், நீ எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி கொள்ளும் எப்படின்னு நினச்சிடுவான். கடன் தான் இருக்குது, இந்த கடனை சாகு வரைக்கும் அடைத்து நீரும் செத்து என் சன்னதிக்கு வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு கிளம்பிடுவான் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் என் ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன். நல்லா கவனிங்க. நீங்கள் பைபிள் கூட படிக்க வேண்டாம், இப்போ சொல்கிற போது நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசு அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால தான் பேர், அவருக்கு என்ன பேர்? இயேசு. கவனிங்க, இயேசு வாழ்கிற வாழ்க்கையில் கிறிஸ்துவாய் வாழ வேண்டும். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படி தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் மாறுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் கிறிஸ்துவாகவே என்ன செய்றீங்க? மாறுறீங்க. அப்போ கவனிங்க, இயேசுவை இந்த உலகத்தில் ஆண்டவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். எப்படி பலியாக ஒப்பு கொடுத்தா? பஸ்காவின் பலி. நல்லா கவனிங்க. இப்போ நீங்களாம் முன்னோர் காலங்களில் பலி செலுத்துவாங்க. நம்ம இன்னைக்கு பலி செலுத்துறது இல்லை. ஆடு மாடு கோழி என்ன செய்யுங்களா, புறாக்கள் எதையாவது கடவுளுக்கு என்ன பண்ணாங்க? பலி செலுத்துவாங்க. அப்போ இயேசு நமக்காக பலியாக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, இயேசு நமக்காக பலியாகணும். அப்போ பலியாகும் பொழுது அவர் கண்டிப்பாகவே ரத்தம் பூமியில் என்ன செய்யணும்? சிந்தணும். சிந்தனா தான் எல்லா மனு உலகத்துக்கும் பாவ மன்னிக்கப்படுவதற்கு அந்த ரத்தம் தேவன்கிட்ட பேசும் இல்லைங்களா? அவர் இயேசுவின் ரத்தம் சிந்தனா தான் பிதாவிட்ட பேச முடியும். அப்போ இயேசுவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பலி செலுத்த ஆயத்தமானாரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை இயேசுவெல்லாம் பலி செலுத்த ஆயத்தமாகுமா? பலி செலுத்தணும். செலுத்தினா தான் உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்க போகுது? ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் பாருங்க என்ன தெரியுமா? ஆசாரியன் தான் அதை பலி செலுத்தணும். அதனால தான் ஆண்டவர் பாருங்க ஆசாரியன்ட்டு நினைச்சாரு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உலகத்தில் எல்லா அவருடைய உடலில் இருக்கிற எல்லா ரத்தத்தை சிந்தின பிறகு ரத்தத்தை கையில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லலை. அவர் எதை சொன்னார்? உம்முடைய ஆவியை உம்முடைய கைகள் என்ன செய்கிறேன்? ஒப்பு, என்னுடைய ஆவி உம்முடைய கைகள் என்ன செய்கிறேன்? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வரக்கூடிய நீங்கள் நானும் இரத்தத்தால் உயிர் இருக்கு. எல்லாம் சொல்லக்கூடியது ரத்தத்தில் தான் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ரத்தம் போயிடுச்சுன்னா அந்த ஜீவன் நினைஞ்சிடும், போயிடும். ஆனால் உங்களுக்கு எனக்கு இரத்தமே போனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஒரு முறை நான் ரத்தத்தில் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யக்கூடாது, இருந்தாலும் அதை செஞ்சு பார்த்தேன். கோழி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோழி இந்த நரம்பு கழுத்தை முட்டை அறுத்து அதை வீடியோ எடுத்தேன். எப்படின்னா எவ்வளோ நேரம் அந்த கோழி உயிர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. கோழி நல்லா நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தெரியுமா? கோழி அப்படியே கீழே என்ன செய்யுது? ரத்தம் போ கோழி என்ன செய்யுது? கீழே அப்படியே விழுந்துடுது. விழுந்த உடனே கடைசியில் காலை கையை கர்றன்னு என்ன செய்யுது? ஆடிட்டு ஜீவனை விட்டுருது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பூமி கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் பூமியிலே சிந்தப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் அவர் ஜீவன் போகலை. ஏன் போகல? ரத்தம் போயிருச்சுன்னா ஜீவன் போயிருக்கணும்ல. ரத்தம்லாம் போயிருச்சு, ஆனால் அவர் ஜீவன் போகலை.
இப்ப ஜீவன் போகாம இருக்கிறதுக்கு பிதாவே என் தேவனே என்னை கைவிட்டேன்னு சொன்னாரா? இப்ப கைவிட்டேர் என்ற அந்த வார்த்தையை சொல்றாரு. இப்ப கடவுள் பாருங்க, ரத்தமுள்ள போன பிறகு ஜீவன் போற மாதிரி அவருக்கு இருந்துச்சு. ரெண்டாவது ஆவியானவர் உள்ளுக்குள்ளே அந்த ஆவிக்குரிய ஜீவன் வந்துருச்சு. அல்லேலூயா. அதனாலதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஃபுல்லா அப்படியே உடல் இழுக்கு சாகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் அந்த ஆவி, எந்த ஆவி? பரிசுத்தாவியானவரால் உருவாக்கப்பட்டார், பரிசுத்தால ஊற்றப்பட்டார். அந்த ஆவியானவர் தான் அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை துதிக்கலாமா? அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்க போறேன், நான் முடிச்சிடுவேன். பேதுருட்ட சீடர்கள்ட்ட கேட்கிறாரு, எப்பா என்ன யாரு அப்படின்னு எல்லா மக்கள் பேசுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க தீர்க்கதரிசிங்க, யோவான்றாங்க, எலியான்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கேட்கிறாரு, நீங்க என்ன யார் என்று சொல்றீங்க? அப்ப 11 சீடர்கள் இணைஞ்சாங்க, வாயை பத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த மிந்திரியா ஒருத்தர் இருந்தாரு பேதுரு, அவர் சொன்னாரு, நீர் கிறிஸ்து என்று அறிவித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்து என்பதுக்கு பாத்தீங்கன்னா வார்த்தை அதிகாரம் படைத்தவர், ஆளக்கூடியவர். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து தான். யூதர்கள்லாம் ஒரு வழக்கு இருக்கு, மெசியாய் வருவார், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். அப்ப பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் இது வெளிப்படுத்தவில்லை. என்ன? ஆமென் சொல்லுங்க. மாம்சமும் இரத்தமும் இது வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப பிதாவின் உனக்கு இணைஞ்சிருக்காரு. அப்ப பிதா என்றாலே உனக்கு ஆவிக்குரிய காரியம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இரண்டாவது ஜீவனை கொடுக்க போகிறார். நீங்க ஒரு நாள் மரிக்க போறீங்க. எத்தனை பேர் மரணத்துக்கு போக போறீங்க? கை தூக்குறீங்களா? நான் மரணத்துக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படி சொல்ல போறீங்களா? கேளுங்க, எப்படினாலும் நீங்க என்ன செய்யணும்? கல்லறைக்குள்ளே போகணும். இந்த கல்லறைக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தார் என்றால் நீங்கள் மறுபடியும் உயிர் பெறுவீங்க. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? மறுபடியும் என்ன செய்வீங்க? உயிர் பெறுவீங்க. அப்ப அந்த மறுபடியும் உயிர் பெறுவதற்கு தான் ஆண்டவர் உங்களுக்காக இன்னைக்கு ஜீவன் நினைச்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. ஏன் ஜீவன் கொடுத்திருக்காருன்னா, இயேசு மூலமாகவே நீங்க என்ன செய்றீங்க? வர்றீங்க, ஆவியானவரை சந்திக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள நீங்க இயேசுவோடு வாழும் பொழுது நீங்களும் கிறிஸ்துவாகவே என்ன செய்யணும்? மாறணும். கிறிஸ்து என்ன? அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பிசாசுடைய ராஜ்யத்தை அழிக்கணும். ரைட்டுங்களா? ஆண்டவர் இந்த சத்திரப்பட்டியில் உங்களெல்லாம் தெரிஞ்சு உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களா இங்கே வரல, சத்திரப்பட்டிக்கு நீங்களா வந்தீங்களா? ஆண்டவர் உங்களே ஆல்ரெடியா உலக தோற்றம் என்ன பண்ணிருக்காரு? அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அனுப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்யும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்க கொஞ்சம் கடவுளுக்கு என்ன பண்ணுங்க? வேலை செய்யுங்க. கடவுள் உங்களுக்காக என்ன செய்வார்? வேலை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை, அவருடைய ஆவியை அவருடைய கைகளை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நீங்க அவர் உங்களுடைய ஆவி இருக்கு, ஜீவன் இருக்குதுயா, அவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவரே, நான் வாழ்றது நான் இல்லைப்பா, உம்மிடத்தில் நினைச்சிறேன் ஒப்பு கொடு. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்து நீங்கள் பயந்துடாதீங்க. பயம் பிசாசுக்குரியது. ஆனால் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். எதில் நம்ம பயப்படுறோமோ அதை தான் நமக்கு வச்சுக்கிட்டே தூண்டி மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ ஆண்டவர் இந்த வேளையில் எனக்காக மரித்தார். ஆமென். அல்லேலூயா. எனக்காக தான் என்ன செய்யாரு? மரித்தார். எனக்கு ஜீவன் கொடுக்கும்படி அந்த ஆத்மாவில் என்ன செய்யணும்? ஆண்டவர் உள்ள பேசுறதுக்கு அந்த ஜீவன் கொடுக்கும்படி நம் உலகத்து எல்லோருக்காக இந்த மரித்த தேவன் இந்த கொண்டாடும்படி கர்த்தர் இந்த காலை வேளை வந்திருக்கிறோம். கடவுள் உங்களை என்ன செய்வார்? ஆசி